வெறும் சாமி கண்டென்ட்டாக வந்துட்டு இருந்தது இன்றைக்கி இந்த மாதிரி வருதுன்னு நினைக்காதீங்க. நம்மளும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ நேற்று நாங்கள் எங்கெங்கெல்லாம் போயிருந்தோம் அப்படின்றத ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸாக உங்கள் கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாங்கள் நேற்று சோழவந்தானுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாடிப்பட்டி வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் போயிருந்தோம், ஒரு வேலையாக நாங்கள் போயிருந்தோம். ஸோ 15 days ஒன்ஸ் அங்கே நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் இடையில போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வண்டிக்காக நாங்கள் டிராஃபிக்கில் நின்றுட்டோம். ஸோ என்ன அப்படின்னா நம்ம ஒரு நகரத்தில் இருக்கும்போது எவ்வளோ ஒரு வெப்பத்தோடையும் எந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது வண்டிகள் சத்தமும் இருக்கும். ஆனால் அதுவே நம்ம சோழவந்தான் உள்ளடா போகும்போது ஆட் பண்ணியிருக்க கிளிப்பிங்ஸ்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நாங்கள் வீட்லேயும் தண்ணி கொண்டு போகலை அப்படின்றதால நான் கடையில் 2 தண்ணி பாட்டில் வாங்கிட்டு என் மகனுக்கு ஒரு குட்டி மிட்டாய் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ என்ன அப்படின்னா கிராமத்து வாழ்க்கை அப்படின்றது கிராமத்து வாழ்க்கை தாங்க. இடத்த சுற்றியுமே நிறைய மரமும் எப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், அந்த மரங்கள் எப்படி 2 பக்கமும் இணைச்சி நடுவில் ஃபுல்லாகவே நம்ம போகக்கூடிய பாதைகள் எல்லாமே எந்த அளவுக்கு நிழலாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இடத்த சுற்றியுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் மாங்கன்னும் தென்னங்கன்று வாழைத்தோப்பு தான் போட்டிருக்காங்க. ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா எனக்குமே ஆசை இந்த மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா இளநீ குடிச்சிட்டு திரும்பி எங்களோட ட்ரிப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ போகக்கூடிய வழிகளில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். போகக்கூடிய வழியில் சோழவந்தன் பக்கத்தில் 2 பக்கமும் ஆற்றுருக்குங்க. அங்கே ஃபுல்லாகவே மீன் பிடிச்சிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. யாரெல்லாம் அந்த கிராமத்து வாழ்க்கை பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். நாங்கள் போயிட்டு முடிஞ்சிருச்சு நாங்கள் எங்களுக்கான ஒர்க்கு. நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது இஃபான் ஒரு ஹோட்டல் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க, ஆத்தா கடை, அங்கே வந்து மீன் சாப்பாடுன்னு சொல்லி. ஸோ அதையுமே நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2000 years later. என்னடா மார்னிங் காமிச்சிட்டு இருந்தாங்க, அடுத்து ஈவினிங் இது காமிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஈவினிங் சின்னதாக கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைபாஸ் பக்கமாக தான் வந்திருந்தோம் மதுரையில். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சண்டே அவ்வளோ கூட்டமாக இருக்கும். என்ன கூட்டமே கேட்டிங்கன்னா சாப்பாடு கடையில் தாங்க. நம்ம மதுரைக்காரங்க எங்கே நிற்போம் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பைபாஸில் வந்து கடைகள் இருக்கிறதால எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இடம் தாங்க இந்த பைபாஸில் இருக்கக்கூடிய இடம். நாங்களும் நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க எந்த பிகினர் அப்படிங்கிறதால சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக நிறைய குறைகள் இருக்கும். அதை அடுத்தடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாங்க. இன்னொரு விஷயங்கள் என்ன சொல்லணும்னு பார்த்தோன்னா வெறும் விளாக் இந்த மாதிரி இல்லாமல் நிறைய விஷயங்கள் உங்கள் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணலான்னு இருக்கேன். தத்துவங்கள் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கருத்தை சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே உங்களோட சப்போர்ட்டோட நான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக நம்ம பிடிச்சிருக்கிறதால வீடியோவில் வாய்ஸ் வந்து கிளியராக இருக்காது, என்னால் அளவுக்கு தான் நான் பேசியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இந்த இடம் மதுரையில் எந்த இடத்துல கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கப்புறம் அப்படியே கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு நைட்டுக்கு எல்லாருக்கும் வாங்கிட்டு தென் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ சும்மா ஒரு கிளிப்பிங் மாதிரி தான் இருக்கும் இது. இந்த வீடியோ கொஞ்சம் போர் அடிச்சுது அப்படின்னா பரவாயில்ல, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய விஷயங்கள் உங்கள் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.